ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு, அதில் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம துல்லியமாக அளவெடுக்கணும்னா அது எப்படி சாத்தியம்? வெறும் டேப்பு அல்லது செயினை வச்சு இதை செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அங்கே தான் நமக்கு கை கொடுக்குது ட்ரையாங்குலேஷன் சர்வேயிங். இதோட அடிப்படை தத்துவமும் இது எப்படி செயல்படுங்கிறதையும் இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவில் லேண்ட் தமிழ். இன்னைக்கு நாம சர்வேயிங் பாடத்தில் ரொம்பவுமே முக்கியமான டாபிக்கான ட்ரையாங்குலேஷன் பற்றி முழுமையாக அலச போகிறோம். குறிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏஇ, ஆர்ஆர்பி ஜேஇ அல்லது எஸ்எஸ்சி ஜேஇ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் வர்ற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் இருந்து அடிக்கடி கேள்விகள் கேட்கப்படுது. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் சர்வே அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். சர்வேயிங்கில் பெரிய பரப்பளவை அக்யூரஸியாக அளக்கணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் சர்வே தான் பெஸ்ட்டு. இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா ட்ரிக்னோமெட்ரி விதியை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ட்ரையாங்கிள் சர்வேங்கிறது செயல்படுது. அதாவது ஒரு முக்கோணத்தில் ஒரே ஒரு பக்கத்தோட நீளமும் மற்ற ரெண்டு கோணமும் தெரிஞ்சாலே மீதி இருக்க ரெண்டு பக்கத்தோட நீளமும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள். இதில் ஏபி அப்படிங்கிறது பேஸ் லைன். இதை வந்து இன்வெர்ட் டேப் மூலமாக நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஆங்கிள் ஏ, அப்புறம் ஆங்கிள் பி, இது ரெண்டையுமே தியோடலைட் மூலமாக நம்ம மெஷர் பண்ணி எடுத்துருவோம். இப்போ தெரியாத ஆங்கிளான இந்த ஆங்கிள் சி இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கோணங்களோட ஒரு ட்ரையாங்கிளோட உள்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ 180 டிகிரிலேருந்து இந்த 60, 45 கழிச்சோம் அப்படின்னா மீதி இருக்க 75 டிகிரி அந்த மூன்றாவது கோணம். இப்போ தெரியாத ரெண்டு பக்கங்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே முக்கியமான ஃபார்முலா என்ன, இந்த சைன் ரூல் தான். ட்ரையாங்கிள் சர்வேயை பொறுத்த வரைக்கும் இந்த சைன் ரூல் தான் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இப்போ இதில் ஏ பை சைன் ஏ சீக்வல் டு பி பை சைன் பி சீக்வல் டு சி பை சைன் சி. ஃபார்முலாவில் பேஸில் இருக்கக்கூடிய சைன் ஏ, சைன் பி, சைன் சி அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் ஏ, ஆங்கிள் ஆஃப் பி, ஆங்கிள் ஆஃப் சி. மேலே இருக்கக்கூடிய ஸ்மால் லெட்டரில் இருக்கக்கூடிய ஏபிசி அப்படிங்கிறது அந்த பக்கங்களுடைய நீளம். இதில் ஏங்கிற ஸ்மால் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கிள் ஏக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய பிசி அப்படிங்கிற பக்கத்தோட நீளம். ஸ்மால் பி அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் பிக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஏசி அப்படிங்கிற பக்கத்தோடைய நீளம். ஸ்மால் சி அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் சிக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய பக்கங்களுடைய நீளம். இப்போ இதில் நமக்கு தெரிந்த பக்கம் அப்படிங்கிறது ஏபி தான், 100 மீட்டர். அது வந்து ஆங்கிள் சிக்கு எதிர்த்தாப்புல இருக்கு. அப்போ நம்ம ஏ பை சைன் ஏ சீக்வல் டு சி பை சைன் சி இந்த ரெண்டை மட்டும் எடுத்து நம்ம தெரியாத ஒரு பக்கத்தை கண்டுபிடிப்போம். ஸ்மால் ஏ சீக்வல் டு சி இன்டு சைன் ஏ டிவைடட் பை சைன் சி. இதில் சி அப்படிங்கிறது 100 மீட்டர், சைன் ஏங்கிறது 60 டிகிரி டிவைடட் பை சைன் சியோட வேல்யூ சைன் 75 டிகிரி. அப்போ 100 இன்று சைன் 60 டிகிரியோட வேல்யூ 0.866 டிவைடட் பை சைன் 75 டிகிரியோட வேல்யூ 0.966. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 89.65 மீட்டர் கிடைக்கும். இப்போ அடுத்தது பக்கம் பி, அதாவது ஏசி கண்டுபிடிக்கணும். அப்போ பி சீக்வல் டு சி இன்டு சைன் பி டிவைடட் பை சைன் சி. சியினுடைய மதிப்பு 100, சைன் பிங்கிறது சைன் 45 டிகிரி டிவைடட் பை சைன் சி இருக்க இடத்துல சைன் 75 டிகிரி. 100 இன்டு சைன் 45 டிகிரியோட வேல்யூ 0.707 டிவைடட் பை சைன் 75 டிகிரியோட மதிப்பு 0.966. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 73.19 மீட்டர் கிடைக்கும். சரி, இந்த சைன் 60 டிகிரி, சைன் 75 டிகிரி இதோட மதிப்பெல்லாம் டேரக்டாக நம்ம எப்படி போட்டோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த டேப்லேஷன் வேல்யூ சைன் 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி இதற்குள்ள வேல்யூலாம் நம்ம படிச்சு வச்சிருக்கணும். உங்களுக்கு அது படிக்க முடியல அப்படின்னா ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது, இதை பாருங்க. சைன் வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 0, 1, 2, 3, 4 இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சைன் 0 டிகிரினா 0, அதுக்கு அப்படியே 1, 2, 3, 4 அடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரூட் நம்பர் டிவைடட் பை 4 அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் சைன் டிகிரி, அந்த டிகிரியோட வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைன் 30 டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ரூட் 30க்கு வந்து 1/4. 1 ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 1 தான் வரும். ரூட் 4 வெளியே எடுக்கும்போது 2, அப்போ 1/2. இதே மாதிரி நீங்கள் எல்லா நம்பருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது காஸ் வேல்யூ, அதை அப்படியே ரிவர்ஸில் சைனுக்கு 0, 1, 2, 3, 4 அந்த மாதிரி எடுத்தோம்னா காசுக்கு வந்து 4, 3, 2, 1, 0. இதை நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு வேல்யூ கிடச்சிடும். நீங்கள் அதை படித்து வச்சுக்கோங்க. ஒருவேளை மறந்துடுச்சுன்னா இந்த ட்ரிக்கை வச்சு நீங்கள் எக்ஸாமில் போட்டுக்கலாம். அப்புறம் ரூட் 2ஓட மதிப்பு 1.414, ரூட் 3ஓட மதிப்பு 1.732. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கூட்டல் மற்றும் கழித்தல் சூத்திரங்கள். இதில் வந்து நம்ம ட்ரையாங்கிள் சர்வேயை பொறுத்த வரைக்கும் சைனுக்குள்ளது மட்டும் போதும். சைன் ஏ பிளஸ் பி அப்புறம் சைன் ஏ மைனஸ் பி இந்த ரெண்டு ஃபார்முலாவே ட்ரையாங்கிள் சர்வேக்கு போதும். ஜென்ரல் ஸ்டடியில் மேத்தமெட்டிக்ஸில் இந்த எல்லாமே கேட்பாங்க, அதனால நீங்கள் பொதுவாக எல்லாத்தையும் படித்து வச்சுக்கலாம். ஆனால் ட்ரையாங்கிள் சர்வேக்கு சைன் ஏ பிளஸ் பி, சைன் ஏ மைனஸ் பி இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் போதும். சரி, இப்போ அதை எப்படி நம்ம சைன் 75 டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதற்கு நம்ம சைன் ஏ பிளஸ் பி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சைன் ஏ பிளஸ் பி சீக்வல் டு சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. ஏ 45 டிகிரி, பி 30 டிகிரி. இப்போ அந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா சைன் 45 டிகிரி பிளஸ் 30 டிகிரி சீக்வல் டு சைன் 45 டிகிரி காஸ் 30 டிகிரி பிளஸ் காஸ் 45 டிகிரி சைன் 30 டிகிரி. சைன் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2, காஸ் 30 டிகிரியோட வேல்யூ √3/2 பிளஸ் காஸ் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 இன்ட்டு சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2.
பகுதியில் இருக்கக்கூடிய வேல்யூவான √2 × 2 அப்படிங்கிறது ரெண்டு பக்கமே காமனாக இருக்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய தொகுதியை ரெண்டையுமே அப்படியே கூட்டிக்கிறலாம். கூட்டினா நமக்கு வரக்கூடிய வேல்யூ √3 + 1 / 2√2. √3 மதிப்பு 1.732, √2 மதிப்பு 1.414. அதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 2.732 / 2.828 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணால் நமக்கு 0.966ங்கிற மதிப்பு கிடைச்சிரும். சைன் ரூலை பயன்படுத்தி தெரிஞ்ச ஒரு பக்கம் மற்றும் 2 ஆங்கிள் மூலமாக தெரியாத 2 பக்கங்களையும் ஒரு கோணத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ பலவிதமான ட்ரையாங்கிள் சர்வேல இருக்கக்கூடிய மற்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேஸ் லைனை தேர்வு செய்யறது எல்லா ட்ரையாங்கிளுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் அடிப்படை. அதனால இதோட தரையமைப்பு வந்து ரொம்ப சமமாகவும் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் இருக்கணும். அமைவிடம் வந்து நெட்வொர்க்கோட மையப்பகுதி, அதாவது மொத்த அந்த கிராண்ட் ஏரியாவோட மையப்பகுதியில் இது இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்சர்க்கிள்ஸ் தடை எதுவுமே இருக்க முடியாது. அப்புறம் முக்கோணத்தோட வடிவம் வந்து வெல் கண்டிஷனல் ட்ரையாங்கிளாக இருக்கணும். அதாவது 30 டிகிரிக்கு குறையவும் கூடாது, 120 டிகிரிக்கு அதிகமாக ஆகக்கூடாது. அதாவது அந்த முக்கோணத்தோட ஒவ்வொரு பக்கமும் 30 டிகிரியை விட குறையவும் கூடாது, 120 டிகிரி விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இந்த வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் அமைகிறதுக்கு ஒரு சரியான கோண அளவு எவ்வளோ அப்படின்னா தோராயமாக 60 டிகிரி 59 புள்ளி சம்திங் வரும். இந்த பேஸ் லைனை மெஷர் பண்ணுறது இன்வெர்ட் டேப் மூலமாக மெஷர் பண்ணணும். அது அக்யூரசி அதிகம். டெம்பரேச்சர்னால எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இது ஆகாது. இந்த இன்வெர்ட் டேப் வந்து எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா 36% நிக்கல், 64% ஸ்டீலால் ஆனது. டேப்பை வச்சு மெஷர் பண்ணும்போது சில எரர்ஸ் வரும். அதை எல்லாமே நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். என்னென்ன கரெக்ஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா கரெக்ஷன் ஃபார் அப்சல்யூட் லென்த், கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சர், கரெக்ஷன் ஃபார் புல், கரெக்ஷன் ஃபார் சேக், கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப். இதில் வந்து மேக்ஸிமம் நமக்கு ஃபார்முலாஸ் தான் கேட்குறாங்க. அப்புறம் அந்த கரெக்ஷன் ஃபார் சேக் அப்படிங்கிறது எப்போவுமே அதோட வேல்யூ நெகட்டிவ்ல தான் இருக்கும். சரி, அதுக்கான ஃபார்முலாலாம் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவில் அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஃபார்முலா எது அப்படின்னா இந்த கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சர், கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப், கரெக்ஷன் ஃபார் சேக், இந்த 3 தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் கரெக்ஷன் ஃபார் சேக் அப்படிங்கிறது எப்போவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். இதையும் ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. இந்த ஃபார்முலாஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது தியோடலைட் அமைக்கும் முறையிலிருந்து கேள்வி கேட்கப்படும். லெவலிங் பண்ணுறதுக்கு எந்த கருவி பயன்படுது, சென்டரிங் பண்ணுறதுக்கு எந்த கருவி மூலம் பயன்படுது அப்படிங்கிற மாதிரி. லெவலிங் பண்ணுறது வந்து பபுள் டியூப் மூலமாகவும், சென்டரிங் பண்ணுறதுக்கு ப்ளம்பாப்போட உதவியோடும் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த ஃபேஸ் லெஃப்ட், ஃபேஸ் ரைட், இது ரொம்பவே முக்கியம். இது வந்து கருவியில் ஏற்படக்கூடிய பிழைகளை நீக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது காலிமேஷன் எரர், ஹரிசாண்டல் ஆக்சிஸ் எரர், இந்த மாதிரி பிழைகளை நீக்கிறதுக்கு தான் அந்த ஃபேஸ் லெஃப்ட், ஃபேஸ் ரைட் எடுக்கிறோம். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா தியோடலைட்டில் கோணத்தை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு வெர்டிகல் சர்க்கிள் இருக்கும். அது மெஷர் பண்ணுற நபரோட இடதுபுறம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நார்மல் தியோடலைட்னு சொல்லுவோம். இந்த நிலைமையில வச்சுட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்டை அதோட ஆங்கிளை மெஷர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த வெர்டிகல் சர்க்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வர்றதுக்கு நம்ம அந்த டெலஸ்கோப்பை 180 டிகிரி செங்குத்தாக சுற்றணும். அதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் 180 டிகிரி ஹரிசாண்டலாக அந்த தியோடலைட்டை சுற்றணும். அப்படின்னா இந்த வெர்டிகல் சர்க்கிள் மெஷர் பண்ணுற ரைட் சைடு வந்துடும். இப்போ அதே ஆப்ஜெக்டை அதோட ஆங்கிள் என்னென்னு மெஷர் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டையும் சராசரி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்ஸ் எல்லாமே நீக்கப்பட்டு ஆங்கிள் வந்து ரொம்ப அக்யூரஸியாக நமக்கு கிடைக்கும். டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் சர்வே பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி ட்ரையாங்குலேஷன். ஒரு மிகப்பெரிய பகுதிகள், அதாவது ஒரு நாட்டோட மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி இருக்குது. இந்த பிரைமரி ட்ரையாங்குலேஷன் தான் பெஸ்ட்டு. இது வந்து பக்க நீளம் 30லேருந்து 150 கிலோமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும். இதில் பிழை வந்து லெஸ் தென் 1 செகண்ட் தான். செகண்டரி ட்ரையாங்குலேஷன்ங்கிறது இந்த முதன்மை முக்கோண அளவீடுக்கு இடப்பட்ட பகுதிகளை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இது பயன்படுது. இதில் பக்க நீளம் வந்து 8லேருந்து 65 கிலோமீட்டர், சராசரி பிழை 3 வினாடிகள். அடுத்து டெர்சியரி ட்ரையாங்குலேஷன், நம்ம வரைபடங்கள் அப்புறம் பொறியியல் திட்டங்களுக்கெல்லாம் இதுதான் பயன்படுது. இதில் சராசரி பிழை வந்து 6லேருந்து 12 வினாடிகள். இதில் பிழை அதிகமாக இருக்குது. அப்புறம் இதுக்காக பொறியியல் இதை பயன்படுத்தலாம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதை ரெண்டை கம்பேர் பண்ணும்போது மட்டும் இதில் பிழை இருக்குது, மற்றபடி இது அதிகமான பிழை கிடையாது. அடுத்து லே அவுட் ஆஃப் ட்ரையாங்கிள். இதில் 4 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் செயின் ட்ரையாங்கிள், குறுகிய பாதைகளுக்கு இது ஏற்றது, அக்யூரசி ரொம்பவுமே கம்மி தான். டபுள் செயின் ட்ரையாங்கிள், சிங்கிள் செயின் ட்ரையாங்கிளோட அக்யூரசி அதிகம், அதை விட கொஞ்சம் அகலமான பாதைகளுக்கு இது ஏற்றது. சென்ட்ரலைஸ்டு ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஒரு மலையை சுற்றி ஏரியா மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப ஏற்றது. 4th ஒன் குவாட்ரிலேட்டர் ட்ரையாங்கிள். இதுதான் ரொம்ப சர்வேக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. பெரிய பரப்பளவு அளவிடுவதற்கு இதான் ஏற்றது. அக்யூரசி ரொம்பவுமே அதிகம். இது அக்யூரசி படி இதோட ஆர்டர் கேட்பாங்க. குவாட்ரிலேட்டரல், அப்புறம் சென்ட்ரலைஸ்டு, அதுக்கப்புறம் டபுள் செயின் ட்ரையாங்கிள், சிங்கிள் செயின் ட்ரையாங்கிள், இதுதான் அதோட ஆர்டர். அக்யூரசி அதிகமானது இந்த குவாட்ரிலேட்டர் தான். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் இன் ட்ரையாங்கிள் சர்வே. சிக்னல்ஸ் அப்படிங்கிறது ட்ரையாங்கிள் சர்வேல ஒரு ஸ்டேஷன்ல இருந்து அடுத்த ஸ்டேஷனை பார்க்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லூமினாஸ் சிக்னல்ஸ், அப்புறம் நான் லூமினோஸ் சிக்னல்ஸ். லூமினோஸ் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது ஒளிரக்கூடியது, இது இரவு நேரங்கள்லையும். நான் லூமினோஸ் சிக்னல்ஸுங்கிறது ஒளிராது, இது பகல் நேரங்களையும் பயன்படுத்தப்படுது. இப்போ இந்த பகல் நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய சிக்னல்ஸ் என்னலாம் அப்படின்னா ஃபிளாக் சிக்னல்ஸ், டார்கெட் அப்படின்னா வேன் சிக்னல்ஸ். இது வந்து மூங்கில் கம்பில் வெள்ளை மற்றும் சிவப்பு துணியை கட்டி பயன்படுத்துவாங்க. அப்புறம் அந்த ஹெலியோட்ரோப் சிக்னல்ஸ், இது வந்து சூரிய ஒளியை பிரதிபலிக்கக்கூடியது. இது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸுக்கு இந்த ஹெலியோட்ரோப்ஸ் அப்படி சிக்னல்ஸை பயன்படுத்துவாங்க. அப்புறம் ஒளிரக்கூடிய இரவு நேரங்களில் பயன்படுத்தக்கூடிய சிக்னல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா பியாகான் லைட், கலங்கரை விளக்கம், எலக்ட்ரிக் சிக்னல்ஸ், அப்புறம் ஆயில் சிக்னல்ஸ். இந்த ஆயில் சிக்னல்ஸில் முக்கியமாக
ட்ரம்போன் லைட் அப்படிலாம் மெக்னீசியம் வயர்களை எரிய விட்டு அதிக வெளிச்சத்தை உருவாக்குவாங்க. ட்ரையாங்குலேஷன் சர்வேயோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஹை அக்யூரசி, அப்புறம் மலை போன்ற கரடுமுரடான பரப்பிற்கும் ஏற்றது, ஃபீல்டு ஒர்க் ரொம்பவுமே குறைவு, அதிக தூரம் அளக்கிறதுக்கு சிறந்தது. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கால்குலேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எக்யூப்மெண்ட் தியோட்லைட் அந்த மாதிரி விலை உயர்ந்த உபகரணங்கள் தேவைப்படும், லைன் ஆஃப் சைட் இஷ்யூ வரும். ட்ரையாங்கிள் சர்வே பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையான தகவல் எல்லாத்தையும் நம்ம முழுசாக பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் ட்ரையாங்கிள் சர்வே பற்றி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட மாதிரி கேள்விகள் மற்றும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை டெஸ்ட் போடுற விதமாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவில் லேண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.